ஹரி, நான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன்ல, ஏதாவது ஒண்ணு செஞ்சுதா, பசிக்குதுடா. ஓ பசிக்குதுமா. காஃபி இங்க ஒண்ணுமே சமைக்கல, பசிக்குது. எனக்கும் அச்சுக்கும் அரிக்கும் சிக்கன் வேணும். சரி விடு, சிக்கன் பண்ணிக்கலாம். எப்ப நீ எப்ப செஞ்சு சிக்கன் பண்ணலாம்? அதான் நான் கேக்குறேன், திருப்பி ஏன் கேக்குறேன்? சரி பட்டர் சிக்கன் மசாலா பண்ணிக்கலாம், சப்பாத்தி பண்ணிக்கலாம். பேரே பெருசா இருக்கு. பட்டர் சிக்கன் மசாலா சூப்பரா இருக்கு. ஓகே, நான் ஊர்ல இருக்கேன், நல்லா டேஸ்டா செய்யுங்க. டேஸ்டா செய்யுங்க. ஊர்ல இருந்தா நீ டேஸ்டா வேற செய்யற. என்ன இல்லைன்னா நான் டேஸ்டா செய்யவே மாட்டேன். நீ சாப்பிட்டதே இல்லை. நல்லா தின்னு தின்னுட்டு சரி பட்டர் சிக்கன் மசாலா பண்ணலாம். வாடா டேய், வாடா வாடா வாடா. இன்னைக்கு நாங்க என்ன பண்ண போறோம்னா பட்டர் சிக்கன் மசாலா. அதான்மா பட்டர் சிக்கன் மசாலா அதான் இன்னைக்கு நாங்க பண்ண போறோம். அது எப்படி பண்றோம் என்ன ஏதுங்கிறத என் தாய் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பட்டர் சிக்கன் மசாலா வந்து ஃபுல்லா நம்ம பட்டர்ல தான் பண்ண போறோம். நல்ல கார சாரமா உரப்பா சூப்பரா இன்னைக்கு டிஷ் பண்ண போறோம். ஆரம்பிச்சிடலாம். பட்டர் சிக்கன் மசாலா பண்ணுறதுக்கு நான் 350 கிராம் நல்ல எலும்பில் சிக்கனாக தான் வாங்கி வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம மசாலா எல்லாம் போட்டு எல்லாம் கலந்து ஒரு மேரினேட் மாதிரி பண்ணிக்கலாம். மேக்னெட் மாதிரி எடுத்துக்கலாம். ஒன்றுமில்லை, நீங்கள் நாங்கள் சாப்பிடுகிறோம். போடுறோம். முதல்ல மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம், மல்லித்தூள் 1 ஸ்பூனு, கறி மசால் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு மசாலா நல்லா தட்டி வச்சிருக்கிற ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு 4 பல் பூண்டு தட்டி வச்சிருக்க பெரிய பல்ல. தயிர் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சாரி, நல்லா கலக்கிக்கலாம். இது நாங்க என்ன பண்ணிருக்கேன், மேரினேட் பண்ணிருக்கேன். மேக்னெட் பண்ணி எடுத்து வச்சு ஃபுல்லா போட்டு வச்சிருக்காங்க. நல்லா பாருங்க. ஒரு 15 நிமிஷம் சிக்கன் நல்லா ஊறினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு கடாய் வச்சு எண்ணெய் பட்டர்லாம் எண்ணெய் இல்லை பட்டர் ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். பட்டர் போட்டு நல்லா இது வந்து நல்லா வதக்கணும். வதக்கி அதுலயே வேக வைக்கணும். ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சிட்டோம்னா கறி நல்லா வெந்துக்கும். அப்ப நல்லா சாப்பிடலாம். எல்லாம் ஒன்னால வலிக்கலையே. அதுக்கப்புறம் இன்னும் இருக்குது. இன்னும் இருக்கா? தேவையானதெல்லாம் நல்ல வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி அப்புறம் வந்து ஒன்னே ஒண்ணுதான். இத்தனை நாளா நீ பட்டர் சிக்கன் மசாலா செய்யல, உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறாரு? விட்டா கிறுக்கு நாக்கி வாங்கி போட்டுருக்கு. அதான்டா என் பவரு. பவர் எல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. சரி, அவன் அங்க ஊர்ல இருக்கும்போது இருந்தா கேட்டிருந்தா. என்ன கேட்டா? பட்டர் சிக்கன் மசாலா எப்படி பண்றேன்னு கேட்டா. சரி இப்ப வந்திருக்கல்ல, நம்ம நேர்லயே செஞ்சு காமிச்சா அவங்க பட்டர் சிக்கன் மசாலாவே மறந்துடுவா. எனக்கு தான் அப்படி போடா போடா, இதுல ஒண்ணும் குறைச்சலடா, இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. அந்த அளவுக்கு வந்து நீ வந்து செஞ்சுட்டீங்க. எனக்கு தெரியுமா, ஒரு நல்ல அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல. என்ன நான் சொல்றேன், அதாவது சாப்பிட்டானா வந்து அவளுக்கு வந்து நல்லா இருக்கும். கொஞ்சம் மீதி கொடுத்துட்டா பரவாயில்ல, போட்டு வந்து இப்போ எங்க அம்மா வந்து சேருக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும். அந்த நேரத்துல வந்து எங்களுக்கு பசி ஆகும். அதனால நாங்க ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். இதுக்கு நான் பண்ணாமே இருக்கலாமே. அதே தான் நாங்களும் முதல்ல சொன்னோம். ஆனா எங்க அம்மா கேட்கல. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. கேட்கல. எங்களை வந்து நான் வந்து பண்றேன் அப்படின்னு எங்க அம்மா சொல்லிட்டாங்க. நாங்க வந்து எங்க அம்மா பேச தட்ட மாட்டோம் நினைச்சேன். அதனால அப்ப பட்டர் சிக்கன் மசாலா கேன்சல். அப்படிலாம் சொல்லக்கூடாது. எங்களுக்கு அது வேணும். அதாவது நீ செய்ய லேட்டாகலமா, அதனால நான் வந்து கேப்ல கடை வைப்பேன்.
பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அவ்வளவுதான். நானும் கொஞ்சம் கலந்துக்கிறேன். எங்களுக்கு மட்டும்தான். பை பை. என்னம்மா ஏதோ பட்டர் சிக்கன் வேணுங்கிறது ஏதோ மாவெல்லாம் போட்டு தள்ளிட்டு ஏண்டா வெறும் பட்டர் சிக்கன் மசாலையோட சாப்பிடுவாங்க. அப்புறம் அதுக்கு சப்பாத்திக்கு மாவு சளிச்சிட்டு இருக்கிறேன். ஓ சப்பாத்தியா? நீ ஹெல்ப் இவ்வளவுதான் வேலை வாங்க சும்மாவே இருக்கா அவ. நான் சும்மாவா இருக்கேன். என்ன அதெல்லாம் நான் என்ன சும்மாவா இருக்கேன், நான் வேலை செய்யறேன். அப்படின்னு அவ்வளவுதான் அவ தெரிஞ்சு. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்கார. நின்றுட்டேன். தண்ணி முறுக்கு நான்லாம் எப்படி வேலை செஞ்சு கொடுக்க தெரியுமா? நான்லாம் அப்படி வேலை செஞ்சு கொடுப்பேன். நல்லா அம்மாக்காக கடனா அப்படி ஓடுவேன் நான்லாம். தூக்க போதே எதுக்கு போனேன், சாப்பிட போதே எதுக்கு போனேன், கக்கூசுக்கு எதுக்கு தண்ணியும் மோர்னா ஒரு 3-4 வீடியோக்கு முன்னாடி ஃபியூச்சர்ல ஹெல்ப் ஆகும் யார் சொன்னது? ஃபியூச்சர்ல பேசுவேன் அவன் டிப்பி கேட்டோம் ப்ரோ. அப்ப ஒரு நிமிஷம் இந்த வந்துடுறேன், கொஞ்சம் இருங்க. ஃபியூச்சர்ல நீ பேசமா அப்பெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஃபியூச்சர் வந்து அதுக்கு ஒரு வன்மம் இது இருக்கு. அது எனக்கு தெரியுமா? தண்ணி வந்துட்டு வானா டியூப் எடுத்துட்டு வரேன்னா டொமோட்டா டொமோட்டோவா? வேக வச்சுக்கலாம். நம்ம கலந்து வச்ச சிக்கனை அதுக்கு வந்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன். சிக்கன் நல்லா ஊறிடுச்சு ஒரு 15 நிமிஷம். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா சிக்கன் வந்து வேகணும். இந்த சிக்கன் வெந்துருச்சு வேறு சூப்பராக. அதுக்குள்ளே வெந்துருச்சா? பிரசாதம் கொடுக்குற மாதிரி நிற்கிறீங்க. எலும்பில்ல சிக்கன் அதான் சீக்கிரம் வெந்துருச்சு. எச்சு வேறு வருது. இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அடுத்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வேக வைக்கணும். இப்போ இதுலேயே வெண்ணெய் இருக்குது. நம்ம வதக்கினதுலையே கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம். நான் 2 வெங்காயம் பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீல வாக்கில். வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டுக்கலாம். இது கூட வந்து ஒரு 10-15 முந்திரி எடுத்துருக்கிறேன். இதையும் நம்ம இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். வந்து 2 தக்காளி வந்து நீளமாக அறுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடணும். ஏற்கனவே நம்ம சிக்கனில் உப்பு போட்டிருக்கிறோம். அதனால இதெல்லாம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து நம்ம ஒரு பட்டை போட்டுக்கலாம். ஒரு 4 கிராம்பு. அது வாசனைக்கு ஒரு 2 ஏலக்காய் போட்டுக்கலாம் வாசனைக்கு. என்ன பண்ற? வெங்காயம் தக்காளி வதக்கணும் இல்லடா, மிக்ஸியில் விட்டு அரைக்கிறேன். ஓ அரைக்க போறியா? எங்க போச்சுன்னு தெரியல. பாதியில வருது, பாதியில போகுது, பாடையில போறது. போட்டு விடுங்கடா கரண்ட. அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட் வர நல்ல கலராக இருக்குது. சூப்பராக இருக்குதுல்ல. ஒரு தனி கலர் வந்துருச்சு வரேன். சரி, நம்ம இப்போ இது என்ன பண்ணலான்னா கடாயில் அளவா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும், ஏற்கனவே நம்ம வெண்ணெய் சேர்த்திருக்கிறோம். இது வதக்கறதுக்கு மட்டும் நம்ம ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கலாம். பட்டரா? பட்டர். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம இது கூட சேர்த்தி நல்லா பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். ஏற்கனவே நம்ம வந்து மசாலாலாம் போட்டு சிக்கன் வந்து வேக வச்சு எடுத்துட்டோம். இதை வந்து நம்ம இப்போ இதில் சேர்த்திக்கலாம்.
சிக்கன் மசாலா வந்து நல்லா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் வந்து நான் வந்து க்ரீம் போட்டுக்கிறேன். வந்து கடைசியாக நம்ம மல்லித்தலை போட்டு நம்ம இறக்கிக்கலாம். நம்ம பட்டர் சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இங்கே வீடியோ நான் ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கிறேன். இது டேஸ்ட்டுக்காக. நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஏதோ போய் அம்மா நம்ம குழம்புல ஏதோ போயிருச்சுமா. A few moments later. கலர்ஃபுல்லான ஒரு பட்டர் சிக்கன் மசாலா ரொம்ப செம்ம டேஸ்டா செம்ம டேஸ்டா நல்ல காரசாரமா சூப்பரா பண்ணிருக்கிறோம். இதே மாதிரி பட்டர் சிக்கன் மசாலா சிம்பிள் மெத்தட்ல இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க. ஒரே ஒரு சின்ன குறை என்னன்னு கசூரி மேத்தி எங்களுக்கு கிடைக்கல. அது குறையிலன்னா இது நல்லா இருக்கு. இருந்தாலும் அது போடாமே நம்ம நல்லா இருக்கு. அதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க. அப்புறம் சிக்கன் மசாலா நீங்க வந்து பட்டர் சிக்கன் மசாலா வந்து செம்ம டேஸ்டா இருந்தது. நல்லா சாப்பிட்றதுக்கு ஒரு எனர்ஜியா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் அந்த தயிர் அந்த கேர்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அது வந்து என் ஃபேவரட் டிஷ். தயிர் கூட அந்த மசாலாலாம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது மாதிரி எங்க அம்மா வந்து செஞ்சதுல மாசா இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்தனால வந்துட்டு பட்டர் சிக்கன் மசாலா செஞ்சுருக்காங்க. நான் ரொம்ப நாளாக கேட்டு வேற இருந்தேன்னா அதனால வீட்டில் செஞ்சுருக்காங்க. டேஸ்டாக தான் இருந்தது. ஹரி நல்லா நாங்கள் கொஞ்சம் இடையில கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டோம். ஆனால் டேஸ்டாக தான் இருந்தது. சரி நீ செஃப்பு தான். ஓகே இன்னைக்கு ரொம்ப சூப்பராக நம்ம பட்டர் சிக்கன் மசாலா பண்ணோம். நீங்களும் இதை பார்த்து இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்டை தெரிவிங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பை. பெரிய சூரிய வம்சம் அதே கடவுளுக்கு கேட்டு subscribers அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். யாராவது என்னை கான்டாக்ட் பண்றதா இருந்தா www NowadaysKitchen மெயில் அனுப்புங்க. எனக்கு ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு.